சமூக வலைதளத்தை பயன்படுத்துவதால் ஏற்படுவது நன்மைகளா தீமைகளா அப்படிங்கிற தலைப்பில் நன்மைகளே அதிகமாக உண்டாகிறது என்பதை பற்றி பேசுவதற்காக அணி தலைவராக 2 அணிகளாக பிரிந்திருக்கிறார்கள். நன்மைகள் என்ற அணியினுடைய தலைவராக அருமை நண்பர் சகோதரர் ராமன் அவர்கள் அந்த அணியினுடைய தலைவராகவும், சந்திய வர்ஷினி கௌரி அந்த அணியில இருக்கிறார்கள். சமூக வலைதளத்தை பயன்படுத்துவதால் தீமைகள் தான் உண்டாகிறது, நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகம் என்பதில் வாதாடுவதற்காக அந்த அணியிலே அணி தலைவராக அண்ணன் ஜெயமணன் அவர்கள் இருக்கிறார்கள். அடுத்தபடியாக அந்த அணியிலே மருமகன் செல்வராஜ் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த அணியிலே அடுத்தபடியாக சகோதரி ரேவதி அவர்கள் இருக்கிறார்கள். நன்மைகள் அப்படிங்கிற அணியிலே வாசித்தவர்கள் இருக்கிறார்கள். சமூக வலைதளத்தை பயன்படுத்துவதால் நன்மைகளே அதிகமாக கிடைக்கிறது என்பதை பற்றி பேச சகோதரி கௌரி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை நம் முன் வைப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கௌரி. எனக்கு என் கையில போன் எதுவுமே இல்லாத போது இந்த உலகத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இப்ப இந்த போன் கையில இருக்கனால மற்றவங்களை பத்தி என்னால தெரிஞ்சுக்க முடியுது. அதே போல படிப்பு சம்பந்தமாகவும் நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. அதனால நம்ம அதுல தீமைகள் அதிகம் இருந்தாலும் நம்ம நன்மைகளை தான் எடுத்துக்கிறோம். நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அது போக எனக்கு தங்கச்சி எல்லாம் இப்ப திண்டுக்கல்ல இருக்கா. அவளை போய் நம்ம எப்படி தினம் போய் பார்க்க முடியுமா, பேச முடியுமா? அவன் வைக்கிற ஸ்டேட்டஸ் அந்த பிள்ளைங்க எல்லாம் நான் அந்த போட்டோல தான் பாக்குறேன். எல்லாரையும் அப்படிதான் முக்காவாசி பாக்குறோம். நம்ம அதுல இருக்க நன்மைகளை தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கணும். அதுல படிப்பு சம்பந்தமா நிறைய குரூப்ஸ் எல்லாம் இருக்கு. நான் நிறைய படிப்புக்கு தான் அதுல யூஸ் பண்றேன். டிஎன்பிசி இது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் மூலமா தான் எனக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. முதல்ல எனக்கு இந்த மாதிரிலாம் நின்று பேச மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கோச்சமா வந்து இப்படிதான் போவேன். அதனால பத்தி எனக்கு உலகத்தை பத்தி தெரியாது. எங்க அம்மா என்ன சொன்னாலும் ஆமா அப்படிதான் பேச போவேன். இப்போ ஓரளவுக்கு எனக்கு உலகம் எல்லாமே நல்லா தெரியும். அது இந்த சமூக வலைதளங்கள் தான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போன் கொடுக்கும்போது அவங்க எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு பாத்துக்கணும். அதுல அதிகமா தீமைகள் இருக்கு. சரியா? ஓகே, நன்றி. அன்பு சகோதரி தன்னுடைய கருத்துக்களை அழகாக பதிவிட்டார். அதில் பதிவிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் நான் குறிப்பிட்டு அடுத்து வாய்ப்புகளை கொடுக்கின்றேன். நான் அதாவது சமூக வலைதளம் வருவதற்கு முன்பதாக நான் தலை குனிந்து நடந்தேன். சமூக வலைதளம் வந்ததற்கு பிறகு நான் நிமிர்ந்து நடக்கின்றேன் என்று சொன்னார்கள். வாழ்த்துக்கள். சமூக வலைதளத்தை பயன்படுத்துவதால் ஏற்படுவது தீமைகள் தான் அதிகமாக உண்டாகிறது என்பதை பற்றி நம்மளிடம் விவாதிக்க சகோதரி ரேவதி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை நம் முன் வைப்பார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்குள்ள அனைத்து மக்களுக்கும் எனது பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். எனக்கு இந்த மேடையில் பேசுவதற்கு வாய்ப்புகள் தந்த இங்குள்ள அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தலைப்பு பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள், அதை பயன்படுத்துவதால் உண்டாகும் தீமைகள். சரிங்களா? இப்போ நீங்களே பாக்குறோம், நம்ம வீட்டுல எல்லா பசங்களும் இன்னைக்கு போன் யூஸ் பண்றாங்க. போன் எதுக்கு யூஸ் பண்றாங்க? பேச மட்டுமா யூஸ் பண்றாங்க? இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு நிறைய வந்துருச்சு. அது உள்ளார போயிட்டு அந்த பிரைவசிங்கிறது இல்ல. இப்ப யாருக்குமே எல்லாருமே போஸ்ட் போடுறோம், எல்லாத்தோட பர்சனல் விஷயத்தை அங்க அப்டேட் பண்றோம். எல்லாமே செய்யறனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு சில பிரச்சனைகள் உண்டாகுது. அங்க பிரைவசி இல்லைங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இந்த சமூக வலைதளங்களை அதிகமா யூஸ் பண்ண குழந்தைகள் அதிகமா அவங்களோட கண்கள் பாதிக்கப்படுகிறது போன் யூஸ் பண்றதுனால. ரெண்டாவது அதிகமா மென்டல் டிப்ரெஷனுக்குள்ள உள்ளாகிறாங்க. அவங்க
மென்டல் டிப்ரெஷனுக்குள்ள. அது நிறைய நடக்குது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதை கவனிக்கிறாங்க. பட் அதுக்கு என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட லிமிடேஷனை ஒண்ணு குறைக்கணும். இது வந்து ரெண்டாவது. மூணாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சமூக வலைதளங்களில் எந்த பாதுகாப்பும் இப்ப இல்ல. உண்மை அதுதான். சரிங்களா? இப்ப நிறைய விஷயங்கள் நடக்குது. பெண்களை மையப்படுத்தி நிறைய வந்து சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த குற்றங்கள் அதிகமா நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து நிறைய பெண்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையை இழந்து சில பேர் அவங்களோட உயிர்களே போயிருக்கு. சோ அதுவும் வந்து இங்க ஒண்ணு பெரிய ஒரு இழப்பா அங்க இருக்கு. அப்ப அது தீமை தானே நமக்கு. கரெக்டுங்களா? இன்னொன்னு வந்து இதனால படிப்புகள் நிறைய பேரோட படிப்பு குறைஞ்சிருச்சு. நீங்க பாருங்க, நம்மளோட பசங்க இன்னைக்கு வீட்டுல ஸ்கூல் முடிச்சு நேரா வராங்க, வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு போனை தூக்குறவங்க தான். கேம் தான், எனி டைம் கேம். இந்த ஃப்ரீ ஃபயர் அது இதுன்னு என்னென்னமோ கேம்லயே தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுல வந்து என்னன்னா அதிகமான குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சகோதரி பாதிப்புன்னு சொன்னாங்க. என்ன பாதிப்புன்னு சொன்னா கொஞ்சம் என்ன கொஞ்சம் புரியும். பாதிப்பு அப்படின்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மனநிலை பாதிக்கப்படுது. சரிங்களா? அவங்க அதுக்குள்ளேயே ஊன்றி அதுலயே போயிட்டு இருக்கனால அந்த கேம் விளையாடாம ஒரு நாள் கூட அவங்களால இருக்க முடியறது இல்ல. சோ நான் அந்த மாதிரி குழந்தைகளை ஒரு 2-3 குழந்தைகளை நான் நேராவே பார்த்திருக்கேன். பெற்றோர்கள் கவனிங்க, போன் இல்லாமே சகோதரி சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு பாத்தீங்களா, பிள்ளையினுடைய அந்த மனம் பாதிக்கப்படுகிறது. நம்ம அதை யாருமே பெற்றோர்கள் என்ன செய்யறது இல்லை. என்ன அப்படின்னு சொன்னா அதை கவனிக்கிறது இல்லை. இன்னைக்கு குழந்தை ஒரு வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன செய்யறான், மனதால் பாதிக்கப்பட்டு ஒரு அடிமை ஆயிடுறான், ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிடுறான். நம்ம விளங்கி இருக்கிறோம், ஒரு சாதாரண குடிபானத்துக்கு தான் ஒரு அடிமையான அவன் தான் வீணா பண்ண நினைக்கிறோம். ஆனா இவன் மன ரீதியான ஒரு அடிமையாக என்ன செய்யறான் ஆயிரங்கிற கருத்தை அழகாக சொன்னார்கள். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்மளோட குடும்பத்து கூட வந்து அதிகமான நேரம் நம்மளால செலவழிக்க முடியல இந்த சமூக வலைதளங்களால. எனி டைம் அதுலயே உட்கார்ந்து இருக்கனால வீட்டுல யார் என்ன பண்றா, யார் வர்றா போறா அந்த இது தெரியல. ரெண்டாவது நம்ம ரிலேட்டிவ் கூட முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு நம்ம வந்து போய் ஒருத்தவங்களை பார்ப்போம். இப்பெல்லாம் கிடையாது. போன் பண்றோம், இல்ல வாட்ஸ்அப்ல எந்த வாட்ஸ்அா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் என்ன சென்றோம் அப்படின்னா போன் மூலமாவே நம்ம முடிச்சுட்டு போயிடுறோம். சோ அங்க என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கேப் வருது. சரிங்களா? ஒரு கேப் வருது. ஒரு பற்றே இல்ல, ஒரு என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியல. அதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸு கூட நான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்பெல்லாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. மோஸ்ட்லி வெளியில போய் யாரும் இறங்கி விளையாடுறதோ வெளியில போறதோ அப்படிலாம் இல்ல. எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருந்து போனவே வச்சுட்டு சமூக வலைதளங்களவே பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்கோம். அது வந்து நிறைய பாதிப்புகளை எல்லாத்துக்கும் ஏற்படுது. இங்க என்னோட கருத்தை பதிவு செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, நல்ல கருத்துக்கள். நம்ம அபார்ட்மெண்ட்லயும் நம்ம பார்த்தோம், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறாங்க. ஒரு 7 பேர் என்ன செய்யறாங்க, 6 பேர் 7 பேர் உட்காடுறாங்க. ஆனா ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யறாங்க, பேசிக்கொள்வதில்லை. எல்லாருமே என்ன செய்யறாங்க, போன்ல தான் பேசிட்டு இருக்கிறாங்க, போன்ல தான் என்ன செய்யறாங்க, விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஒருவருக்கு ஒருவர் பேசி அவங்களுடைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்வதில்லை. நல்ல கருத்துக்களை பதிவு செய்யலாம். பயன்படுத்துவதால் நண்பர்களே அதிகமாக கிடைக்கின்ற அப்படிங்கிற தலைப்பில் பேசுவதற்காக வாலிப பிள்ளை வாலிபத்தின் சிங்கம் வாசித் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தம் முன் வைப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போனோம்னா நம்ம கையில் காசு இல்லாட்டினா ஃபோன் மூலயமா ஜிபே ஃபோன்பே அது மூலயமா காசு மாற்றிக்கலாம். நிறைய பிரச்சனை இருந்து இதாகலாம். தம்பி நல்ல, அதாவது இதுல அவர் பேசுறாரு பேசல அப்படிங்கிறது இல்ல, தன்னுடைய தைரியத்தை என்ன செய்யறாரு, வெளிப்படுத்துறாரு. இப்படிப்பட்ட தைரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நாளைக்கு என்ன செய்வாங்க, ஒரு வெற்றியாளர்களாக வருவாங்க. தன்னுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு முன் வரணும் முதல்ல. வெரி குட், வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக சமூக வலைதளத்தை பயன்படுத்துவதில் தீமைகளே அதிகமாக கிடைக்கிறது அப்படிங்கிற அணியில இருந்து சகோதரி ஜோதி ராமன் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை நம்முன் வைப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இதை இப்ப நான் டைரக்டா உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்ப நம்ம எல்லாமே சமூக ஊடகம் சமூக வலைத்தளம் இல்லாம நம்ம உட்கார்ந்துருக்கோம். அக்கா உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள், அண்ணே உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்றோம். இதுவே இது நம்ம சமூக வலைத்தளத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம்,
பொங்கல் வாழ்த்துன்னு ஒரு டெஸ்ட் மெசேஜ் இல்லைன்னா இமேஜ் அப்படியே ஷேர் பண்ணிடும். அப்ப என்ன பண்ணுது, அங்கேயே தீமைகள் அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. எதங்க பத்தி சொல்ல நான் சமூக வலைதளத்துல தீமைகள் 1 2 எதை பத்தி நான் சொல்ல? குடும்பத்துல இருக்கிற பத்தி சொல்லவா, இல்ல கல்வியில ஏற்படுற தீமைகளை பத்தி சொல்லவா, இல்ல வேலை பார்க்குற இடத்துல ஏற்படுற தீமைகளை பத்தி சொல்லவா, இல்ல சமுதாயத்துல ஏற்படுற தீமைகளை பத்தி சொல்லவா, இல்ல பெண்களுக்கு ஏற்படுற தீமைகளை பத்தி சொல்லவா? இப்படி தீமைகளை அடுக்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ல இருந்து ஆரம்பிப்போம். நான் வீட்டுல அவசர அவசரமா சமைச்சுக்கிட்டு இருப்பேன் ஏங்க அப்படின்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சில சமைச்சிட்டு இருக்கும் போது ஏதாச்சும் ஒரு மெசேஜ் சொல்லணும்னா நம்ம சமைச்சுக்கிட்டே ஒரு வேலை சொல்லிட்டு இருப்போம். ஏங்க அதை அவங்களுக்கு போன் பண்ணுங்க, ஏங்க அந்த கரண்ட் பில் கட்டிட்டீங்களா என்னன்னு பாருங்க சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அவங்க ஏதோ பேஸ்புக்கையோ வாட்ஸ்அப்பையோ யாருக்கிட்டா டெஸ்ட் போடலாம், யாருக்கிட்டா இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் வைப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நம்மளுக்கு யார் பயப்பட, நம்ம அப்படிலாம் பயப்பட தேவையில்லை. இது இது சரி கணவரோட தான் முடியுதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கணவரோட இந்த தீமைகள் முடியல. அடுத்து குழந்தைகள்கிட்ட ஆரம்பிக்குது. கணவர்கள் வீட்டுல இருக்க ஆண்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கனால அடுத்து குழந்தைகள் வாங்குறாங்க. குழந்தைகள் வாங்கி அவங்க அப்பா என்ன பாக்குறாங்க அப்படின்றத அவங்க சைலண்ட் பார்த்துட்டு அவங்களும் அதை பாக்குறாங்க. இதனால பிள்ளைகளோட படிப்பு பாலாகுது, எதிர்காலமும் பாலாகுது. இதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், சரிங்களா? சரி இதுதான் வீட்டுல இதுதான் நடக்குது, சரி நம்ம வேலை பார்க்குற இடத்துலயாச்சும் போய் இருப்போம் அப்படின்னா உடல் உழைப்பே இல்லாம போச்சு. எந்த உடல் உழைப்புமே இல்லை. ஆண்கள்கிட்ட இருந்தாலும் சரி, பெண்கள்கிட்ட இருந்தாலும் சரி, சமூக வலைதளம்ன்ற ஒண்ணு வந்ததுனால உடல் உழைப்பே இல்லாம ஒரு பட்டனை தட்டி விட்டு சாதியை வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு. கல்வி சம்பந்தமா வருவோம். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா அந்த குருகுலம் கல்வியோ இந்த சமூக வலைதளமோ வர்றதுக்கு முன்னாடி மாணவர்கள் அவங்களோட இதுல சுயமா சிந்தனை பண்ணாங்க. ஒரு கணக்கா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு புத்தகத்தை படிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி. இப்பெல்லாம் வந்து இ புக்குன்னு வந்துருச்சு, போனை நோடுறாங்களா இல்ல அவங்க புக்கை தான் பாக்குறாங்களா நம்ம தெரியாம போச்சு. முன்னாடி இந்த சமூக வலைதளம்ன்ற ஒண்ணு இல்லாத காலத்துல, இந்த கைபேசியோ இல்ல மற்ற விஷயம் கூட இல்லாத காலத்துல பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, நேரா அங்க சொல்லி கொடுக்குற கவனிப்பாங்க, வீட்டுக்கு வருவாங்க, புத்தகத்தை வாசிப்பாங்க. இப்ப அந்த வாசிப்பு திறனே மாணவர்கள்ட்ட இல்லாம போச்சு. இது சமூக வலைதளத்தினால ஏற்பட்ட தீமைகள்ல முக்கியமான ஒண்ணு. இத பெற்றோர்களும் சரி, மாணவர்களும் சரி, ஆண்கள் சரி, பெண்கள் சரி இதை கவனமா கவனிக்கணும். ஏன்னா புக்கை வந்து வாசிக்க வாசிக்க தான் அவங்களோட வாசிப்பு திறன், பேச்சு திறன், மனதளவுல ஏற்பட்டுள்ள அந்த எல்லா தாக்கங்களும் வந்து குறையும். ஆனா அது வந்து புக்கை வாசிக்காம எங்க மிஸ் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டு இருக்காங்க, அதை பார்த்து நான் எழுதிட்டு போயிடுறேன். புக்கை தொடுற பழக்கமே இப்ப உள்ள மாணவர்கள்ட்ட இல்லாம போயிடுச்சு. இது வந்து சமூக வலைதளத்துல நடுவரவர்களே, இது வந்து சமூக வலைதளத்துல ஏற்பட்ட முக்கியமான தீமைகளை நான் இதை பாக்குறேன். சரி படிப்பு விஷயத்துலதான் இப்படி இருக்கு, படிப்பு விஷயத்துலதான் இருக்கு. அக்கா அவ்வளவு இருக்குக்கா, தீமைகள் அவ்வளவு இருக்குக்கா, என்னக்கா நான் சொல்ல. நடுவரவர்களை நீங்க நேரம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாலும் நான் வந்து சொல்லதான் செய்வேன். ஏன்னா தீமைகள் அவ்வளவு இருக்கு. ஆமாவா இல்லையா? ஒரு குடும்ப பெண்மணியா, ஒரு பெண்ணா நான் சமூக வலைதளத்தோட தீமைகளை பத்தி சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் இந்த இடத்துல. ஏன்னா அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு. அம்மா சகோதரி 2 போன் யூஸ் பண்ணுது தெரிஞ்சுக்கங்கம்மா. 2 போன் வச்சிருக்குமா? 2 போன் யூஸ் பண்ணல தலைவர்களே. அதுல வந்து ஒரு போன்ல 2 சிம்முமா, ஒரு நாளைக்கு 1-2 GB 4-8 GB யூஸ் பண்ணுதுமா. அப்பெல்லாம் பார்த்தா நம்ம கற்காலத்திலே நின்றுக்க வேண்டியதா. நம்ம வந்து ஜெனரேஷன் தாண்டி வந்திருக்கவே கூடாது. இன்னமும் இளைஞர்களை கட்டிட்டு நம்ம நின்றுக்க வேண்டியதுதா. நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது பார்த்தோம்னா சமூகத்துக்குள்ள நிறைய வீடியோ போடுறதுல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து சமூக வலைதளத்தினால நிறைய தீமைகள் ஏற்படுறதுனால அந்த வீடியோக்கள் போடுறதுனாலயோ ரீல்ஸோ இல்ல ஷார்ட்ஸோ இல்ல மற்ற விஷயங்கள் ஃபேஸ்புக்கையோ யூஸ் பண்றதுனால ஆண்களுக்கா இருந்தாலும் சரி, பெண்களுக்கா இருந்தாலும் சரி, அது வந்து சமூகத்தை சுத்தியும் சரி, வீட்லயும் சரி அவங்களுக்கு தீமைகள் ஏற்பட்டு, வீட்டுல பல பிரச்சனைகள் ஏற்பட்டு, சமுதாயத்தில் லெவல்லையும் அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு, சமூக வலைதளத்தினால எப்பவுமே தீமைகள் மட்டும்தான் ஏற்படும் அப்படின்றத சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசக்கூடிய சகோதர சகோதரிகள் அந்த நேரத்துக்குள்ள உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அதுதான் பட்டிமன்றத்தினுடைய அழகு. சகோதரர் நிறைய கருத்துக்களை வலியுறுத்தி சொன்னாங்க. போன்ல வாழ்த்துக்கள் சொல்லும் பொழுது அந்த அன்பு அவனுக்கு தெரியாது.
வார்த்தை மட்டும்தான் தெரியும், வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது. இதே நேரில் சொல்லும் போது அந்த முக பாவனைகள், அவன் உள்ளத்துல இருந்து சொல்லும் போது அந்த வார்த்தைகளுடைய அந்த தன்மைகள், எதிர்ப்புல உள்ள அந்த நபருக்கு என்ன செய்யும்னா அது போய் ரீச் ஆகும். ஆனா இன்னைக்கு அந்த ரீச்சுங்கிறது இல்லாம ஆயிடுச்சு. காரணம் என்னன்னு சொன்னா, வாழ்த்துக்கள் சொல்லி என்ன செஞ்சிடறோம், அந்த மெசேஜ்ல நம்ம அனுப்பிடுறோம். ஆனா அந்த வாழ்த்துக்கள் உண்மையிலே அவரை சந்தோஷப்படுத்துமா அப்படின்னா இல்ல. அவரு ஒரு என்ன செய்வாரு, ஒரு தம் கொடுத்துருவார், ஓகே நான் அதை பார்த்துட்டேன். இதுல ஒரு மனமாற்றமோ இல்ல ஒருவருக்கு ஒரு இணக்கமோ உண்டாகாது. நல்ல கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. அடுத்தபடியாக நன்மைகளே அதிகமாக கிடைக்கிறது என்ற தலைப்பில் பேசுவதற்காக சந்தியவர்ஷினி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர் தங்களுடைய கருத்துக்களை தன் முன் வைப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். நாங்க சமூக ஊடகங்கள் நன்மைகளை பற்றி பேச வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, சொன்னாங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி. ரேவதி அக்கா, நீங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களா இல்லையா? வேளாங்கண்ணி நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்ல டூர் போறதே அவங்க அதுலதான்ப்பா ஷேர் பண்றாங்க. இத்தனைக்கும் அவங்க இன்ஸ்டாகிராம்ல அவங்களே ஷேர் பண்றாங்க. ஐடியா கூட நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஆமாங்களா இல்லைங்களா? திருமதி ஜோதிராமன் அவங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறாங்க. ஜிஓலாம் அவங்களுக்கு எதுல வருது? மெயில்ல தான் வருது. மெயில்ல தான் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜிஓவா வருது. அத பத்தி அவங்க இத்தனைக்கும் லவ் மேரேஜுங்க. வாட்ஸ்அப்ல தானே பேசுனீங்க, வாட்ஸ்அப்ல பேசிருக்கீங்க லவ் மேரேஜ். இத்தனைக்கும் மீஷோல ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம், ஆன்லைன்ல மீஷோல ஆர்டர் பண்றோம். நம்ம நேர்ல கடையில போய் பார்த்து வாங்குறத விட மீஷோல குவாலிட்டியாவும் இருக்கு, நம்மளுக்கு டைமிங்கும் மிச்சமாகுது. பிள்ளைங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை பத்தி தான் சொல்றேன். குரூப் நாங்க என்எஸ்எஸ் குரூப்ல இருந்து காலேஜ் குரூப்ல இருந்து எல்லாமே குரூப்ல தான் அப்டேட் பண்றாங்க. புக்கை திறந்து படிக்கிறத விட கூகுள பார்த்து படிக்கிறது நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி புக்கை பார்த்தா படிச்சோம். இப்ப ஜெனரேஷன் நீங்க தான் சொன்னீங்களே கற்காலம் இலைத்தலைகளை கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு, இப்பயே சேலையை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஜெனரேஷன் வளர வளர போனோட அந்த இதுவும் வளருது. தப்பா யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க, நல்ல விதமா யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. நான் காலேஜ் போயிட்டு வந்தோடனே போனது இல்லைன்னா சொல்ல மாட்டேன், அது ஒரு பொழுதுபோக்கு. நீங்க எங்க அம்மா எடுத்துக்கோங்க, வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிடும் போது கூட போனதாங்க பாக்குறாங்க. பேஸ்புக் பாக்குறாங்க. நான் போன் தரக்கூடாது. போன் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னு கேளுங்க. 9 மணி வரைக்கும் தான் உனக்கு போனு, அதுக்கு மேல போன் அலோடு இல்லை. இப்ப எங்க அம்மா 9 மணிக்கு சப்மிட் பண்ணிடுவேன். புது போன் வாங்கி கொடுத்தாங்க. 9 மணி வரைக்கும் போனு, லீவ் நாள்ல போனை தொடக்கூடாது. உனக்கு எதுக்கு போனு? நான் கேட்கிறேன், ஸ்கூல் படிக்கிற பிள்ளை, சின்ன பிள்ளை, நானு 18 வயசு, அண்டர் 18, எனக்கு போன் தேவையில்ல. அவங்களுக்கு எதுக்கு போனு? வேலைக்கு போயிட்டு வராங்க, உடம்பு வலிக்குதான். உடம்பு வலிக்கிறவங்க எதுக்கு போன பாக்குறீங்க? தூக்கம் வந்தா படுத்து தூங்குறேங்க. அழகான கருத்து சகோதரி சொல்றாங்க. உடம்பு வலினா தூங்கணுமாப்பா. செல்ல பார்த்துக்கிட்டு தூங்காம இருந்தா எப்படி உடம்பு வலி போகும்? உடம்பு வலிக்கு மருந்து செல்லையா இருக்கு. அழகான கருத்துக்கள். அமுக்கு சொல்றீங்களே, போன பார்த்தா வலி போயிடுமா? ஆஸ்பத்திரி கூப்பிட்டா போனுங்க. அதுக்கே நீங்க எதுல செக் பண்றீங்க? கூகுள்ல செக் பண்றீங்க. கூகுள்ல செக் பண்றீங்க. அந்த ஆஸ்பத்திரியோட போன் நம்பர் எதுப்பா? கூகுளை பார்த்து எடுப்பா. கூகுளே செக் பண்றீங்க. நேரா போய் பாருங்க ஆஸ்பத்திரிக்கு. நேரா போய் போன் நம்பர் வாங்குங்க. எதா இருந்தாலும் போன் மூலியமா தான் போன் பண்ணி கேக்குறீங்க. டாக்டர் ஹாஸ்பிட்டல் இருக்காரா? போன் மூலியமா போன் பண்ணி டாக்டர் ஹாஸ்பிட்டல் இருக்காரா சிஸ்டர் ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு போன் தீமைகள்னா நீங்க போய் நேர்ல பார்த்து கேட்கணும். எப்பா சகோதரி பேசக்கூடிய பேச்சுகள் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு தான் இருக்கு. அதுல நன்மைகள் இருக்கா தீமைகள் இருக்கான்னு நம்ம யோசிக்கணும். ஒரு நாளைக்கு 2 போன் யூஸ் பண்றாங்க, 8 GB. யார் சொன்னது அந்த பாயிண்ட? அவங்க டீம் மெம்பர் ஜெயம். அவர் தான் அந்த பாயிண்ட எடுத்து கொடுத்தாரு. பேசாம உட்காந்துருந்தேங்க. தலைவட்ட சொல்லிக்கிருக்காரு பக்கத்துல 2 போன் யூஸ் பண்றாங்கன்னு. ஏன் 2 போன் யூஸ் பண்றீங்க? ஒரு போன் போதுங்க, 2 போன் தேவையில்ல. அப்படி போன் தீமையா இருந்தா அந்த போனும் தேவையில்ல. எதா இருந்தாலும் எனக்கு லெட்டர் போடுங்கன்னு சொல்லியிருக்கணும். லெட்டர் மூலியமா அந்த காலத்துல இருந்துச்சு, இப்பயும் லெட்டர்ல அனுப்புங்க. எந்த ஒரு மெசேஜா இருந்தாலும் நம்மளுக்கு குயிக்கா வேணும்னா நம்மளுக்கு போன் மூலியமா தான் வருது. இங்க இருந்து நம்ம அர்ஜென்ட்டா கால் பண்ணணும். சாவியை வீட்டுல மறந்துட்டே அப்படின்னா போன் பண்ணி தான் சொல்ல முடியும். பாதி ரோட்ல பைபாஸ்ல போயிருக்கேன், வண்டி பஞ்சரு. எங்க அம்மா கேக்குது, போன் எங்கடி? போன் எடுத்து வந்தியா? யாருக்காச்சும் போன் பண்ணி சொல்லு. போனை வீட்டுல வச்சுட்டு போயிட்டேன். ஏன் கேக்குறீங்க? போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றவங்க போனை பத்தி என்கிட்ட கேட்டுக்க கூடாது. ஏன் நம்பர்னு ஏன் கேக்குறீங்க? வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகாக பேசினார்கள்.
அடுத்தபடியாக தீமைகளே அதிகமாக உண்டாகிறது என்ற தலைப்பில் மருமகன் சகோதரர் அழகாக நம் கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கின்றார்கள். சொல்லுங்க. அனைவருக்கும் தமிழர் திருநாளான பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் பேசணும்னு நினைக்கிறது எல்லாமே சகோதரி பேசிட்டாங்க. நான் தீமைகளை பற்றி பேசணும்னு நினச்சிருந்தேன். அந்த பாயிண்ட் பூரா நிறைய பேசிட்டீங்க. உங்கள் அம்மா என்னென்ன செய்கிறாங்க, செல்ஃபோனில் என்னென்ன தீமைகள் இருக்குன்றதை எல்லாமே நீங்கள் சொல்லிட்டோங்க. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன். சிறு வயதில் வந்து சொந்த பந்தங்கள் வீடுகளுக்கு நேரடியாக சென்று எல்லாம் சந்தித்து மகிழ்ச்சியாக இருந்துட்டு வருவோம். இப்போ பெரும்பாலும் அப்படி நடக்கிறது இல்லை. எல்லாமே ஃபோன்லேயே பேசுகிறாங்க, முடிஞ்ச வீடியோ காலில். அந்த உறவுகளுடைய இணக்கம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அது ஒரு தீமையான விஷயம். ஏன் அந்த காலத்தில் நமக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னா, வீடுகளில் கல்யாணம் அப்படின்னு சொன்னா குறைஞ்சது ஒரு 4 நாளாவது என்ன செஞ்சிருப்போம், உறவினர்கள்லாம் ஒன்னா கூடி ஒரே இடத்துல குமார் அடிச்சுட்டு இருப்பான். இருந்தமா இல்லையா? உண்மைதான். அதைத்தான் அவர் என்ன செய்யறாரு, பதிவு செய்யறாரு. இப்ப அதெல்லாம் நம்ம இழந்துட்டோம்லங்க. உறவினர்களோட ஒன்றா இருக்கிறதெல்லாம் இழந்துட்டோமப்பான்னு சொல்லி என்ன செய்யறாரு, அதை முன்னாடி வருத்தப்படுறாரு. கல்யாணத்துக்கு தாலி கட்டுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வர்றாங்க. இப்ப வர்றாங்க, முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி வந்துருவாங்க. ஆமா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து, இங்க இருக்கவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க, செல்போன் தீமை நினைச்சுன்றதுனால இங்க உட்காந்துருக்காங்க. நன்மை நினைச்சவங்க கூட இப்ப 200 சில்லற வீட்டுல உள்ளவங்க கூட வீட்டுல இருப்பாங்க செல்போனை நோண்டிக்கிட்டு. செல்போன் நோண்டி தவறான விஷயம் அதுல நிறைய இருக்குன்றவங்க இங்க எல்லாமே உட்காந்துருக்கவங்க. உண்மைதானங்க? உண்மைதானே? அது மாதிரி சகோதரி சொன்னாங்க, முன்னாடி தலையை குனிஞ்சிட்டே போவேன், இப்ப தலை நிமிர்ந்து நடக்கிறேன்னு. சகோதரிக்கு வாழ்த்துக்கள். ரோட்ல பாத்தீங்கன்னா 2 வீலர்ல போயிட்டு இருப்பான், செல்போனை நோண்டிக்கிட்டு குனிஞ்சுக்கிட்டே வருவேன் எதிர்த்தாப்புல. அந்த 2 வீலர்ல நம்ம போகும்போது அவனை நம்ம சரி பண்ணி போறதா இல்ல நம்ம சரியா போறான்ற ஒரு குழப்பத்துக்கு ஆகி சில விபத்துகளை நடந்திருக்கு. நான் கண்கூட பார்த்திருக்கேன். உண்மைதான், விபத்துகள் என்ன செய்யுது, நிறைய நடக்குது. செல்போன் சைக்கிள்ல போறவங்க செல்போன் பேசிக்கொண்டே போகும்போது அதனுடைய கவனத்தை சிதறி விடுறாங்க. அதே மாதிரி அந்த செல்போனை காதில் எப்படி வச்சுக்கிறாங்க. அது நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன், சும்மா வண்டியில ஓட்டாமே முடியலை. அது எனக்கு பெரிய தவறா தெரிஞ்சு நான் அதை பண்றதே இல்லை. எப்பவுமே எவ்வளவு யார் கால் பண்ணாலும் வண்டியை நிப்பாட்டி ஓரமா நின்று பேசிட்டு தான் போவேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ஆசிரியர் இருக்கிறார். அவர் என்ன செய்வார்னா, போனை இப்படி வச்சுட்டு இப்படியே போவார். போன் இல்லைனாலும் அதுக்கப்புறம் இப்படியே தான் போறார். ஏன்னா அவருக்கு அதுக்கு என்ன செஞ்சிருக்காரு, அது அப்படியே பழகி போச்சு அவருக்கு. இப்ப அதனால அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த கழுத்தினுடைய அந்த நரம்புடைய பாதிப்பு அவருக்கு உண்டாகி அதனால இப்ப அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். நல்ல கருத்துக்களை சொல்றாங்க. அதே மாதிரி அந்த செல்போன் இப்ப இருக்கிறதுனால நிறைய பேருக்கு நீச்சல் தெரியுமான்னு இப்ப கேட்டுப்பாங்க, யாருக்குமே தெரிய வாய்ப்பு இருக்காது. ஒரு சிலருக்கு இருக்கலாம், எல்லாருக்கும் இருக்காது. நீச்சல் தெரிகிறது. முன்னாடி வந்து லீவ் டைம்ல எல்லாம் விளையாடுவோம், பம்பரம் விளையாடுறது, நிறைய விளையாட்டு இருக்கு. இப்ப அதெல்லாம் இருக்க மாதிரி தெரியல, எல்லாமே செல்போன்லயே உட்காந்துறாங்க. பசங்க பூரா நல்ல பசங்க. நான் இன்னைக்கெல்லாம் பார்த்தேன், இங்கே ஒரு 10 பேர் சேர்ல உட்காந்துட்டு அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவன் செல்போனோட பேசிட்டு இருந்தேன். எல்லாமே தனித்தனியா உட்காந்துருந்தாங்க. ஆனா பார்க்கும்போது 10 பேர் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. பரவாயில்ல, பசங்க நல்லா ஒற்றுமையாக பார்த்தேன். எல்லாரும் கையிலையும் செல்ல. இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. ஒரு சில நன்மைகள் இருக்கலாம் இத்தினூண்டு, ஆனா நிறைய தீமை இருக்கு. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. அனைவருக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக சமூக வலைதளத்தை பயன்படுத்துவதால் ஏற்படுவது நன்மைகளே என்ற தலைப்பில் அந்த அணியினுடைய அணித்தலைவர் சகோதரர் ராமன் அவர்கள் தங்கள் முன் கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக வந்துள்ளார். இருள் சூழ்ந்த மேகத்தில் ஒரு சூரியன் வந்து எப்படி இந்த உலகிற்கு பிரகாசத்தை தருகிறதோ, அப்படி இந்த மேடையில் நடுவராக வீற்றிருக்கக்கூடிய சூரியனை போல் வீற்றிருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எதிரணியில இருப்பவர்கள் எதிரான கருத்துக்களை முன்வைக்க சொல்லி சொன்னோம். ஆனால் எங்களை எதிரிகளை போன்றவே அவர் கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காலையில் எழுந்து சுப்பிரபாதம் போடுவதிலிருந்து இரவு வெளியில் இருக்கக்கூடிய உரப்போட்டல்ல சிக்கன் பீ சொல்ற வரையும் செல்போன் பயன்படுத்தாத நபர்களே இன்றைக்கு கிடையாது. வாய்களிலேயே நிறைய வாக்குறுதிகளையும் நல்ல கருத்துக்களையும் முன்வைத்த சோதி ராமனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், இன்னைக்கு செல்போன் இல்லாத நேரமே கிடையாது. காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சு முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே விட்டு போன நாடகங்கள்லாம் செல்போனில் தான் பார்க்குறோம்.
விட்டு போன நாடகங்கள்லாம் செல்போன்ல பார்க்குறோம். அந்த காலத்துல நாடகத்துக்காக அடிச்சுட்டு இருந்த காலங்கள்லாம் போயிடுச்சு. ஐயோ திருப்பதி செல்வத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, பார்க்கலடி வேலைக்கு போயிட்டு புரிச்சு ஜோசு வளர்க்கணும் அப்படின்னு சொன்ன காலங்கள்லாம் போயிடணும். இன்னைக்கு செல்போன் பார்க்கல, நான் உன் மையம் செல்போன் வச்சிருக்கேன், அதில் போடு கரெக்டாக 5:30 போடு, திரும்ப செல்வம் வருதான்னு பாருன்னு சொல்லி இன்னைக்கு அந்த நாடகத்தை என்ன பைத்தியம் மாறுறதை தடுத்துருக்கோம். ஒவ்வொரு விஷயங்களும் செல்போன்ல தீமைகளை பத்தியே சொல்றாங்க. செல்வராஜனை சொன்னாரு, இன்னைக்கு வந்து நீச்சல் பழகுறது, நீங்க யூடியூப் சேனல்ல போய் உள்ள போய் போடுங்க, நீச்சல் பழகுவது எப்படி, நிறைய வீடியோ வந்துருக்கு. கிட்டத்தட்ட 2360 வீடியோ இன்னைக்கு மட்டும் மதுரை மாவட்டத்தில் மட்டும் போட்டிருக்காங்க. நீச்சல் பழகுவது எப்படி அப்படின்றத யூடியூப் சேனல் மூலமா செல்போன்ல பயன்படுத்திக்கலாம், பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் நிறைய பேருக்கு சமைக்கிறதே தெரியாது. கௌரி சொல்லிச்சு, காலையில் நான் முதல்ல தலை குனிஞ்சு நடந்து இன்னைக்கு தலை நிமிர்ந்து நடக்கிறேன். இன்றைக்கு கௌரி மட்டும் இல்லை, இன்றைக்கு நிறைய சமூகங்கள் இன்றைக்கு தலை நிமிர்வதற்கு காரணமாக இருப்பது இந்த செல்போன் தான். இன்னைக்கு சாதாரணமா கிடையாது. இன்றைக்கு மெட்டீரியல் தேடணும்னா மதுரை மீனாட்சி அம்மன் புதுமண்டபத்தில் போய் புத்தகங்களை தேடணும், அந்த புத்தகம் கிடைக்காது. இன்னைக்கு 10 நிமிஷத்துல நீங்க எந்த கொஸ்டின் கேட்குறீங்களோ உடனடியா செல்போன்ல இன்னைக்கு எடுக்க முடியும். இன்றைக்கு செல்போன்களை பயன்படுத்துறது நன்மைகள் நிறைய கொட்டி கிடக்குது, அதை யாருமே நம்ம பயன்படுத்துறது கிடையாது, தீமைகள் அப்படின்னு நினைக்கிறோம். இன்றைக்கு காலையில எந்திரிச்சோன்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய வேதனைகளை வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலமா இன்னைக்கு நிறைய சொல்ல. யாரு ஸ்டேட்டஸ் வைக்காம இருக்கிறது? இந்த எய்தாப்புல உட்கார எதிரணியில சொல்லுங்க பாப்பா. செல்வராஜனை மட்டும் வைக்க மாட்டார், நான் பார்த்ததே கிடையாது. ஒருவேளை தனியா வேற யாருக்கு வைக்கிறாருன்னு தெரியல. ஆனா நான் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஒரே சிம்மு தான், சிம்மலா மாத்திர கிடையாது. இப்ப பிரச்சனை வந்து செல்போனா சிம்மா கிடையாது, செல்போன். அந்த செல்போன்ல ஒருவேளை ஸ்டேட்டஸ் வைக்கிறது, பாட்டு கேட்கறது அண்ணனுக்கு பிடிக்காம இருக்கலாம், 2 பேருமே ஸ்டேட்டஸ் வச்சுக்கிடுவாங்க. இன்னொன்னு, பிரிஞ்ச உறவுகள், பிரிந்த நண்பர்கள், பிரிந்த காதலர்கள் எல்லோருமே ஸ்டேட்டஸ்ல வச்சே பேசி சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. இது உண்மையான சம்பவம். இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப் இல்லைனா நிறைய வாழ்க்கையில நம்ம நேரடியா சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்கும். அது மனைவியா இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, அதை நம்ம ஸ்டேட்டஸா சொல்ல முடியும், வேற எதுல சொல்ல முடியும்? இன்னொன்னு, எதிரில் இருக்கக்கூடிய ஜோதி சொன்னாங்க, நேர்ல போய் எங்களை மாதிரி வாழ்த்த முடியாது அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல வந்து நேர்ல போனா ஒரே வாழ்த்து தான். ஸ்டேட்டஸ்ல கவிதையா கொட்டலாம், நேர்ல சொன்னா ஒரே வாழ்த்து, ஸ்டேட்டஸ்ல சொன்னா நிறைய வாழ்த்து, அன்பை பொழிச்சுக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றோம், நேர்ல எல்லாம் இன்னைக்கு ஆத்துறதுலாம் தயாரில்ல. எங்க ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடக்கூடாதா? ஹாப்பி நியூ இயர்னு ஒரு மெசேஜ் கூட போடக்கூடாதா? வேற என்னப்பா காசு வரமா கேட்கிறாரு, ஒரு மெசேஜ் தானே. கடைசி நிமிடம் வந்து வாட்ஸ்அப்ல கூட ஒரு ஸ்டேட்டஸ் வராதா? அந்த ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அந்த மனிதனுடைய மனநிலையை மாற்றிவிடும். எத்தனையோ குடும்பங்கள் புரிஞ்சிருக்கிறாங்க மொபைல் மூலமா தொடர்பு. நீங்க எத்தனை காதலர்கள் புரிஞ்சிருக்கிறாங்க ஃபேஸ்புக் மூலமா, இன்னைக்கு புரிஞ்சு வந்து மறுபடியும் திருமணம் பண்ணவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் வந்து எத்தனையோ இடங்கள்ல நம்ம வந்து போறோம். இன்னைக்கு நானே வந்து 5வது படிக்கிற வரையும் என்னை யாருக்கு தெரியாது. கல்லூரி காலங்களில் 1100 சொல்லி ஒரு செல்போன் இருக்கும், அதுல மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சான். இன்னைக்கு வாட்ஸ்அப் வளர்ந்து போய்கிட்டே இருக்கு. நாளைக்கு இன்னைக்கு வந்து வெளிநாட்டுல கணவன் வேலை பார்க்குறாரு, நேரம் போய் கணவனை போய் பார்த்துட்டு வர முடியுமா, பேச முடியுமா? இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவனோடு சத்தம் இல்லாமல் முத்தங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய இடமாக இன்றைக்கு செல்போன் இருக்கிறது என்றால் அது எவ்வளவு நன்மை. உங்களுக்கு வந்து அது சாதாரணமாக தெரியலாம். ஆனால் வெளிநாட்டில் வேலை பார்க்கின்ற கணவனை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவனிடம் வாழ்த்து வாங்குவதும் சத்தம் இல்லாமல் முத்தங்களை வாங்குவதும் இந்த செல்போன் மூலமாக தான் பெற முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய நன்மைகள் இருக்கு, தீமைகளை மட்டுமே எடுத்துக்கிற கூடாது. ஒரு விஷயம், உலகமே மனிதர்களே நன்மைகள் தீமைகள் இருக்கும், நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிறோம். சரிங்களா? தீமைகளை திருத்ததுக்கு முயற்சி பண்ண தவிர தீமையை ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. அந்த தீமையினால் வரக்கூடிய சினிமா வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அது நல்ல விஷயங்கள் எடுத்துக்கணும், நல்ல கருத்துக்கள் எடுத்துக்கணும். இன்னைக்கு செல்போன் வந்து படிப்புல இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புல இருந்தாலும் சரி, இன்னைக்கு எல்லா வேலை வாய்ப்புகளையும் ஒவ்வொரு நாளும் போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிஞ்சிட்டு வருவோம். இன்னைக்கு மொபைல்லையே ஒவ்வொரு இதுலையும் வந்து எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை பகிர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு கிட்ட லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த வேலை வாய்ப்பு செய்திகளை பார்க்க முடியுது, அது செல்போன் இல்லாம பார்க்க முடியுமா? இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல வந்து வேலை வாய்ப்புகள் உருவாக்கிறது மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து பெண்களே கிடைக்காம சொல்றான், கல்யாணம் பண்றதுக்கு திருமணம் ஆக முடியல, அது செல்போன் மூலமா இன்னைக்கு நிறைய ஆப் உருவாக்கி இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து செல்போன் இல்லாம இந்த உலகம் அணுகுட அசையாது என்பதுதான் உண்மையை தவிர இன்றைக்கு தீமைகளை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. தீமைகள் இருக்கு, அதுக்கான காரணங்கள் வந்து மனிதர்களை தவிர செல்போன் வந்து எந்த தீமையும் உருவாக்குறது கிடையாது. செல்லு அதுவாடுக்கு இருக்கு, அதுவாடுக்கு இருக்கு. நான் அதை ஓபன் பண்ணி பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை நம்பரை எடுத்து சேவ் பண்ணி காட்டு போட்டு அனுப்பி ஸ்டேட்டஸ் வச்சாத்தே அது பிரச்சனை. அதுவாடுக்கு தான் இருக்கு. அதுல நன்மை எது தீமைன்றதை நம்ம தான் எடுத்துக்கிறோம். நல்ல விஷயங்களை பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமே தவிர, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமே தவிர, வருங்கால சந்தேகருக்கு சொல்லிக் கொடுக்கணுமே தவிர செல்போன் வந்து எந்த தீமைகளையும் உருவாக்குவதில்லை. செல்போன்கள் என்றைக்குமே நன்மையை தான் சொல்லித் தருகிறது.
அதை எப்படி கையாள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறதே தவிர, என்றைக்கு இருந்தாலும் செல்போன் என்பது மனித குலத்திற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைக்கு மொபைல் போன் இல்லாம இன்னைக்கு நம்ம சகோதரி சொன்ன மாதிரி பெட்ரோல் இல்லைன்னா உடனே போன் எடுக்கலைன்னா நதியாவுடைய அக்காவுடைய ருத்ரதாண்டவத்தை நம்ம பார்த்துருக்கோம். அந்த செல்போன் எடுக்கலைன்னா இவ்வளவு நம்ம வாழ்க்கையிலேயே பேசுறோம். ஆனா அந்த செல்போன் எடுக்கலைன்னா அந்த செல்போன் நன்மைகள் இன்னைக்கு ஒரு அவசர காலங்கள் இன்னைக்கு அந்த 108 இலவசமா வந்து போன் பண்றோம். அந்த மொபைல்ல என்ன போன் பண்ண முடியாது. நான் போய் நடந்து போய் ஜிஹெச்ல போய் 108 வரக்குள்ள கிளவி சேர்ந்துடும். அதை கொண்டு போய் சுடுகாட்டில் போய் எரிச்சிடலாம். ஆனா அந்த செல்போன் இருக்கிறதுனால அவசர காலங்கள்ல மருத்துவ சேவைகளை பெற முடியுது, கல்வியை பெற முடிகிறது, காதலை பெற முடிகிறது, நட்பை பெற முடிகிறது. இங்க இருந்து சென்னையில எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க, என்னை யாருன்னே தெரியாது. ஆனா சென்னையில என்னை பார்த்து முகநூல் வாயிலாக என்னை சந்தித்து எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க, ஆலோசனைகள் வழங்குறாங்க. எந்த தீமையும் நான் வந்து அனுபவிச்சது கிடையாது. நல்ல நண்பர்களை சம்பாதிச்சிருக்கணும் முகநூல் வாயிலாக. பெரிய பெரிய பணக்காரர்கள் கூட, நல்ல உள்ளம் படைத்தவர்கள் கூட, சேவை மனப்பாடு இருக்க கூட இன்னைக்கு நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கேன். அதன் மூலமா முகநூல் வாயிலாக நிறைய நண்பர்கள் கிடைத்து அதை டெவலப் பண்ணி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை தான் உருவாக்கி கொடுத்திருக்கிறதே தவிர, செல்போன் மூலமாக எந்த விதமான தீங்கையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறது கிடையாது. அதை எப்படி நாம் அணுகுமுறையை எப்படி என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டுமே தவிர, அந்த செல்போன் என்னும் கருவி எல்லோருக்குமே நன்மைகளை மட்டுமே தரும். அதை பயன்படுத்துவதுதான் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இன்றைக்கு வளரும் தலைமுறைகளில் இன்னைக்கு இருக்கட்டும், வயதானவர்கள் வரை இருக்கட்டும், இன்னைக்கு செல்போன் கையில் எல்லாம் இல்லை, அதை நல்ல முறைக்கு பயன்படுத்தணும். தீமைகளை உருவாக்குறது யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் முழுக்க முழுக்க நன்மைகள் தான் இருக்கிறது. அந்த நன்மைகளை மட்டுமே இளைஞரிடத்திலும் இளைய சமுதாயத்திலும் வருங்கால சந்தேகத்திலும் கொண்டு செல்ல வேண்டும். ஆக எந்த காலத்திலும் செல்போன் பயன்படுத்துவது இந்த உலகிற்கு வளர்ச்சியும் நன்மையும் தருமே தவிர ஒருபோதும் அது தீமையை தராது என்று வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். சகோதரர் ராமன் அவர்கள் ஒரு திசையிலேயே பார்க்கின்றார். நல்ல விஷயத்திற்காக அவர் பயன்படுத்தி இருக்கின்றார். அவருடைய அந்த நல்ல விஷயங்கள் அவருக்கு நல்லதையே கொடுத்திருக்கிறது. ஆனால் இப்ப உள்ள பிள்ளைய இதை செய்கிறான்னு சொன்னா என்ன செய்வான்? நம்ம சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது, பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளை சொல்லும் பொழுது ஏன் நம்ம கேட்டது கிடையாது. அங்க போ, அதை போய் வாங்கிட்டு வா, அதை போய் செய்ய, நம்ம செய்வோம். ஏன் கேட்டது கிடையாது. ஆனா இன்றைய குழந்தைகள் நம்ம ஒண்ணு சொன்னோம்னா, ஏன் அதை அப்படி செய்யணும், ஏன் அதை இங்க போகணும், ஏன் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு என்ன செய்கிறார்கள்? குறுக்கு கேள்வி கேட்கிறார்கள். அப்ப இப்ப உள்ள குழந்தை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ரெண்டையுமே பார்க்கிறான். நல்லதையும் என்ன செய்யறான்? பார்க்கிறான், கெட்டதையும் பார்க்கிறான். சகோதரர் நல்லதை மட்டும் பார்த்திருக்கிறார், அதனால நன்மைகளே தருகிறது என்ற விவாதத்தில் உறுதியாக இருக்கிறார். வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக இந்த வலைதளத்தை பயன்படுத்துவதில் தீமைகளே மக்களுக்கு உண்டாகின்றது என்ற தலைப்பில் இறுதியாக அந்த அணித்தலைவர் ஜெயமன்னன் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை நம்ம வைப்பார்கள். தாயே தமிழை உணவணங்கி நோக்கும் திசையெல்லாம் நாம் இன்று வேறிலே முப்பாட்டம் உண்டாசு கவிஞரின் வாக்குக்குங்க தம்பி சொன்னாரு, சூரியனே சந்திரனே அப்படின்னு. அத்தா அவர்கள் வந்து பிறபத்தே நோம்பு திறப்பாரு. அதனால நான் பித்தா பிறைசூடி என்று ஆரம்பிச்சிடுறேன். ஆமா, பித்தா பிறைசூடி அப்படின்னு ஆரம்பிப்போம். அதுபோக மக்களுக்கு எல்லாம் ஒரு நல்லது. முகமது நபி சொல்லுவாரா, சொர்க்கம் எங்க இருக்கிறது அப்படின்னு முகமது நபி கேட்டா சொல்லுவாரா, தாயின் காலடியில் தானே சொர்க்கம் இருக்குன்னு முகமது நபி சொல்லுவாரா. அதுபோல இந்த மேலூர் மாணவருடைய கடைக்கோடி தாயினுடைய காலடி பகுதியில் நம்ம கருத்த புளியம்பட்டியில் குடியிருக்கும் நம்ம பகுதி வாழ் மக்கள் அனைவருமே ஒரு சொர்க்கத்துல குடியிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இந்த பொங்கல் திருநாளை வெகு விமர்சையாக ஏற்பாடு செய்து கொடுத்து சிறப்பாக நடத்தி மக்கள் மனதில் அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தை பாய்த்த இந்த பொன்மல் நகர் நலச்சங்கத்தினுடைய அனைவருக்கும், அதுக்கு உறுதியளித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் எனது பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கைதட்டல கொடுக்கலாமேப்பா. நம்ம பகுதி சொர்க்க பூமின்னு சொல்றாரப்பா. சொர்க்க பூமி நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம், சந்தோஷமா வாழணும். நம்ம நான் என்னென்னமோ பேச நினைச்சேன், பாயிண்ட் நிறைய எடுத்துட்டு இருப்ப மாட்டேன். ஆனா தம்பி எடுத்துட்டு கொடுத்து போயிட்டாப்புல, எல்லா பாயிண்ட்டுமே அவரே கொடுத்து போயிட்டாப்புல. ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுறோம், ஸ்டேட்டஸ் நாங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தாங்க பார்க்குறோம். ஒரு தகுதியை பார்த்து ஸ்டேட்டஸே பார்க்குறோம். அது தீமை இல்லையா? தம்பி வேற
நான் வந்து ஃபோன்பே பண்ணுறேன், காசு இருந்தால் ஃபோன்பே பண்ணிடுவேன், இல்லைன்ட்டா அது 80 தான் தம்பி பயன்படுத்த முடியும். 80 மேலே போனால் 116 ரூபா பிடிச்சிருக்கேன் அவன்கிட்ட. அது தீமை இல்லையா? நாங்கள் அப்புறம் மீஷோவில் ஆர்டர் பண்ணுறோம். அன்னைக்கு ஒரு அழகான பொம்மை ஆர்டர் பண்ணிருக்கேன், அது பிஞ்சோட குரங்கு பொம்மை மாதிரி வந்துருக்கீங்க. இதுதான் வலைதளத்தோட ஆரம்பமா? எப்படி சொல்லுங்க? வலைதளத்தோட லட்சணத்தை பாருங்கப்பா. நல்ல பொம்மைக்கு ஆர்டர் கொடுத்தா வேற ஒண்ணும் இல்ல. இப்படி காட்டுறேன் பாருங்க, என் மாய என்ன நோண்டிட்டு இருக்கான் பாருங்க, என் மாய என்ன நோண்டிட்டு பாருங்க, இந்த பாருங்க. சமையல் தம்பி சொல்றாரு, அதுல கிண்டி எல்லாம் பண்ணி நாங்க சமைச்சிட்டோம். நல்லா கறி, அதை அரிசி வேற சாப்பிட்டோம். இப்படித்தான் ஒரு அம்மா பாயாசம் கிண்டுச்சு. அரிசி போடு, இது சவரிசி போடு, சேமியா போடு, பாலை ஊற்றி கடைசியாக கிண்டிட்டு நம்ம உட்காந்தே இருக்கு. என்னமா நிக்கிற ஒண்ணு எல்லாம் இறக்கணும்னு ஏலம் போடணும்னாங்க. இவங்க 1 தரம் 2ஆம் தரம் பிடிச்சிருக்காங்க. இவங்க ஏலம் போட்டுருக்காங்க. 1 தரம் 2 தரம் 3 தரம், அதுக்கப்புறம் இறக்கி வச்சிருக்காங்க பாயாசத்தை. பாயாசம் மாதிரி இல்லை, அது பசை மாதிரி இருக்கு. ஒற்றைக்கு தான் பசை. சமூக வலைதளம் என்பது என்ன தம்பி? ஒரு ஊடகங்களை நம்ம அந்த காலத்துல சமையல் நமக்கு எப்படிங்க கற்றுக் கொடுத்தாங்க? பெரியவங்க என்ன செய்வாங்க, பக்குவமா பக்கத்துல நிப்பாட்டி வச்சு இப்படி இப்படி செய்யணுமா, இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ஹெல்த்து, ஆண்களுக்கு இப்படிலாம் செஞ்சு கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு இப்படிலாம் செஞ்சு கொடுக்கணும், பெரியவங்களுக்கு இப்படிலாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, நமக்கு சமையல நேரா கற்றுக் கொடுத்தாங்க. அந்த ருசியில பெற்ற பெண்மணிகள் தான் இன்னைக்கு குடும்ப பெண்கள் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். யாரும் வலைதளத்துல சமையல கற்ற வந்து பெண்மணியா உட்காரல. இன்னைக்கு ருசியா சாப்பிடக்கூடிய குடும்பம். இன்னைக்கு உதாரணத்துக்கு சொன்னா, நம்ம சகோதரி சரண்யா வீட்டுக்கு போறோம் அப்படின்னா டீ போட்டு கொடுப்பாங்க. இந்த டீ வலைதளத்துல கற்றுக் கொடுத்ததுனால அவங்க மாமியா கற்றுக் கொடுத்தாங்க. கேளுங்க, நான் கொடுத்தேன் பாருங்க, கற்றுக் கொடுத்தாங்க. அந்த செயலை யாரு வந்து கத்துக்கிட்டாங்க? நீங்க கத்துக்கிட்டாங்க. சமையல் வந்து வலைதளத்துல பார்த்து செய்யக்கூடாது. முன்னாடி பாருங்க, அப்படி எட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு அம்மிக்கல், ஒரு ஆட்டு உரல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் அரைச்சி சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கும். சமூக வலைதளம் என்ன போகணும்? நீங்க பார்த்தா டாக்டர்ஸ் எவ்வளவு தூரம், நோயாளி எவ்வளவு உருவாகிறோமோ டாக்டர்ஸ் உருவாக்கிட்டான். டாக்டர் எவ்வளவு, இப்ப 100 நோயாளிகளும் 100 டாக்டர் இருக்கான். ஆளு உலகத்தை பாத்துக்கலாம். இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? சமூக வலைதளம் ஒரு 11 மணிக்கு வாங்கல, குடிஞ்ச மாதிரி உட்காந்துருக்காங்க இந்த செப்பிட்டாங்கல ஒரு குரூப். எங்கிட்ட இருந்து வர நான் இங்க உள்ள போய் அங்க வந்து இங்க வந்து வர்றேன். அவங்க என்ன பண்ணாம இருக்காங்க, அந்த பின்னாடி வர அவன் சுடு இங்க துப்பாக்கி வச்சிருக்காங்க அவங்க அப்படின்னு நாங்க நினைக்க வேண்டியா இருக்கு. இது எது? இது நன்மையா? நீங்க சொல்லுங்க. இன்னொன்னு முக்கியமான கருத்து சொல்லிடு, ஒரு உண்மை சம்பவம். நான் வந்து மாண்புமிகு இதே அம்மா அவர்களுடைய பாதுகாப்பு 10 வருடம் பணியாற்றின ஒரு எனக்கு மேலதிகாரியா இருந்த திருவாளர் கலியமூர்த்தி IPS அவர்கள் என்னுடைய ஃபாலோவர். அவரு நான் வந்து அவருடைய வழித்தோன்றல நான் பேசுவேன் இல்லை இடத்துலயும். அவர் ஒரு கருத்தை பரிமாற என்னட்ட, சமூக வலைதளனால ஒரு பெண் எப்படி சீரழிஞ்சு போயிட்டா அப்படின்றத நாசூக்கா சொன்னார். அவர் ஒரு கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண்ணு, ஒரே பொண்ணு வீட்டுல, அந்த ஒரு பொண்ணு அவளை வீட்டுல இருந்து காலேஜ் கூட்டி போறதுக்கு, காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு கூட்டி வர்றதுக்கு ஒரு வயதான ஆட்டோ டிரைவர் நியமிக்கிறாங்க. அந்த டெய்லி அவர் கூட்டி போயிட்டு வர்றாரு. அவர் கூட்டி போயிட்டு வர்றாரு. ஒரு நாள் அவருக்கு உடல்நிலை சரியில்லாதனால அவருடைய பேரெல்லாம் வண்டி அனுப்புறாரு. முக்கியமான நபரு, நீங்க வந்து சரியான முறையில் காலேஜ் கூட்டி போயிட்டு வரணும் அப்படின்னு அனுப்புறாரு. அந்த பையனும் சரியான முறையில் கூட்டி போயிட்டு வந்துட்டான். அவன் கூட ஒரு நண்பர் ஒருத்தர் வந்திருக்கான். அப்ப அந்த பொண்ணை கேட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி எங்க ஐயா வந்து நாங்க டெய்லி கூட்டி போய் சொல்லிருக்காரு, இந்த போன் நம்பர் சும்மா யதார்த்தமா கட்டிருக்கேன். அவன் கடைக்கு போயிட்டு வரப்ப அந்த நம்பர் எடுத்துட்டான். அந்த பொண்ணை டெய்லி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். அந்த நம்பரை மட்டும் எடுத்துட்டான். முதல் நாள் போகுது, இவர் எல்லோ சுடிதார் சூப்பர் அப்படி ஒரு வெறும் மெசேஜ் தான், வேற எதுவுமே இல்லை. அந்த பிள்ளை யாரா அனுப்புறான்னு தெரியல. 2ஆம் நாள் நீங்க வச்ச ரோஸ் சூப்பரா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு டெய்லி. அப்ப அந்த பொண்ணுக்கு ஆர்வத்தை தூண்டும் போது இவன் யாரு 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 யாரும் தேடும் போது ஒரு காலகட்டத்துல காதல் வயப்பட்டுறாங்க அவங்க 2 பேருமே. அப்ப அவன் அந்த பொண்ணுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன். நான் காதல்ல நீங்க உண்மையா காதலிச்சீண்டா நான் ஒரு ட்விஸ்ட் தரேன், நீ அதை செஞ்சுட்டீங்கடா நான் உன்னை மனசார காதலிக்கிறேன்னு வச்சுக்கிறேன். சரின்னு சொல்றா அவ. அந்த பொண்ணு என்ன சொல்றான்னு கேட்டா, காலையில அதிகாலை 5 மணி அளவில் எந்திரிக்கணும், நீங்க ஒரு நபரை ஃபாலோ பண்ணணும், அவர் எங்க போறாரு எங்க போறாரு மட்டும் பார்த்துன்னு சொல்லு, அது போதுன்னு இருக்கேன். சரி, அந்த பொண்ணு அந்த நபரை ஃபாலோ பண்ணி எங்க போறாரு அங்க வர அந்த ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிச்சிட்டே இருக்கான். குறுஞ்செய்தி தம்பி வலைதளத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன், குறுஞ்செய்தி அனுப்புறாங்க. அந்த தகவல் பரிமாற்றத்தின் மூலமா நாளை முடிஞ்சிருது, ஒரு மாத காலத்துல முடிஞ்சிருது. அந்த ஃபாலோ பண்ண நபர் கொலை செய்யப்பட்டாரு. திருச்சி மாநகரத்தில் நடந்த உண்மை சம்பவம். கொலை செய்யப்பட்ட பிறகு
அந்த கொலையை செய்தவர் யார் என்று கண்டுபிடிக்க முடியல போலீஸுக்கு. யாருன்னு சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்காங்க. அங்க இருக்க செல்போன் டவர் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. நீங்க அதை வந்து நன்மை இல்லையான்னு கேட்பீங்க. நீங்க கேட்பீங்க, அந்த வார்த்தையை கேட்பீங்க. அடுத்து அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அந்த செல்போன் டவர் மூலமா அந்த பொண்ணுதான் ஃபாலோ பண்ண கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கேள்வி கேட்கும் பொழுது, என்னை உண்மையாக காதலிப்பதாக கூறினதால் அவரை ஃபாலோ பண்ணேன், அவரை கொலை செய்வாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு. தற்சமயம் அந்த பொண்ணு வந்து ஆயுள் தண்டனை கைதியாக திருச்சி சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. 14 ஆண்டு சிறைவாசம் அந்த பொண்ணுக்கு. இது எதனால வந்துருச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு சின்ன குறுஞ்செய்தினால. இந்த குறுஞ்செய்தி சமூக வலைதளம் என்பது நாம் ஒரு சாதனமாக தான் பயன்படுத்தணும். அதை நம்ம வாழ்க்கையாக பயன்படுத்தவே கூடாது. என்னைக்குமே வாழ்க்கையை மிங்கிள் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கை என்றென்றும் சீரழிஞ்சிரும். இதுல அதிகமான தீமைகள் தான் இருக்கு. இது நிறைய சொல்லலாம், உண்மை சம்பவங்கள் நிறையவே சொல்லலாம். நானே என்னுடைய உதாரணத்துக்கே சொல்லலாம். நான் என்னுடைய இதில் நான் சொல்றேன். நான் வந்து எனக்கு வந்து ஒரு குறுஞ்செய்தி, ஒரு பிளட் இது பண்றாங்க. நான் ஒரு பிசினஸ்க்காக ஓபன் பண்ணி பாக்குறேன். அதுல ஒரு லேடி வர்றாங்க. லேடி வந்து நான் வீடியோ காலில் அவங்க வீடியோ காலில் எனக்கு வராங்க. நான் பாத்துறேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நான் அந்த லேடியும் வந்து ஒன்னா சேட்டிங் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ கூட கேட்டு என்ன மனம் பரட்டுறாங்க. 6000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இதை நான் நிப்பாட்டிடுவேன், இல்லை என்றால் உன்னுடைய நண்பர்கள் வலைதளத்துக்கு அனைத்தும் பரப்பிடுவேன்றாங்க. எனக்கு என்ன செய்வதுன்னு புரியல. காலையில் எந்திரிச்சு என்னோட நண்பர்கள் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது நானா ஒரு போலீஸ் ஸ்டேஷனை உருவாக்கி வாக்கி டாக்கி சவுண்ட்லாம் சைடில் வச்சு நான் போலீஸ் மாதிரி பேசினேன். அவன்கிட்ட நான் பணிபுரிந்தனால அந்த போலீஸ் மாதிரி பேசினேன். நீ யாரா என்ன கேட்கும், இந்த வாக்கி சவுண்ட் கேட்ட உடனே போலீஸ் தான் பேசுறாங்கன்னா அதுல வந்து இவன் பேசவே இல்லை. இது அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் பாதங்களை குனிந்து பாருங்கள், என் நன்றி மலர் குமித்து கிடக்கும் என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் அண்ணன் ஜெயநமன் அவர்கள். அதனால் ஏற்படக்கூடிய தீங்குகளையும் வாழ்க்கைகளை இழந்த பெண்மணிகளுடைய நிலைகளையும், அதனால் மிரட்டலுக்கு உட்பட்ட ஆணாக இருந்தாலும் அந்த இடத்திலே நாம் அதற்கு பணிந்து போகக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது என்பதையும் அழகாக சொன்னார்கள். பிறரை ஒருவரை பார்க்கிறோங்க, அவர் நல்லவர், சாந்தமானவர், நமக்கு நன்மை தான் செய்வாரு, நம்மளை ஏமாற்ற மாட்டாரு, உண்மையை தான் சொல்றாரு அப்படின்னு நம்ம உள்ளத்துல என்ன நினைக்கிறோம். நம்ம உள்ளத்துல திரும்ப இன்னொருத்தரை பார்த்த உடனே நமக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. அவர் உண்மையை சொன்னா கூட என்ன செய்வோம், நம்ம ஒரு ஆள் சரியில்லைங்க, அவரோட பழகி இருக்க மாட்டோம். நம்ம எடுத்த உடனே என்ன செஞ்சிருவோம், நம்ம முடிவு செஞ்சிருவோம். இது நேர்ல பார்க்கும் பொழுதே நடக்கக்கூடிய விஷயம். ஆனா நேர்ல பார்க்காமலே இன்ஸ்டால் மூலியமாக, பேஸ்புக் மூலியமாக ஒருவரை ஒருவர் நம்ம பார்க்கிறோம், பேசுறோம். நிறைய சம்பவங்கள் நடக்குது. இதுல நன்மைகளும் நடந்திருக்கு, நான் இல்லைன்னு மறுத்து கருத்து சொல்லல. ஆனா அதே சமயத்துல தீமைகளும் நடந்திருக்கு. என்ன நம்ம விளங்கணும் அப்படின்னு சொன்னா, நாம் என்ன நோக்கத்தில் அதை அணுகிறோம், வலைதளங்களை நாம் எதற்காக பயன்படுத்த வேண்டும். வாழ்க்கையே வலைதளம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இளம் பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வாழ்க்கை அது அல்ல. வாழ்க்கைக்கு உதவியாக இருக்குமே தவிர வாழ்க்கை அது அல்ல. நாம் அதை அறிந்து இறைவன் கொடுத்திருக்கிறான் பாத்தீங்களா. கொஞ்சம் கவனமா கேட்கலாமா? ஏதோ டைம் பாஸ்க்காக பேசல, உண்மையில நான் ஒரு நல்ல மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். இறைவன் வந்து நம்ம மனிதர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 6வது அறிவு கொடுத்திருக்கிறான். எந்த படைப்புக்குமே அந்த அறிவு கொடுக்கப்படல. அந்த அறிவை ஒரு அறிவற்றவனுடைய வட்டத்துக்குள்ள நம்ம ஆக்கிடக்கூடாது. நெருப்பு சுடும், நெருப்ப தொட்டா சுடுங்கிற அறிவு வந்துருச்சு அப்படின்னா பிள்ளைக்கு, அவன் இந்த உலகத்துல என்ன செய்யறான், விளங்கிடுவான். மேல இருந்து புதுசா விழுந்துருவோம் அப்படிங்கிற அந்த அறிவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவன் இந்த உலகத்துல விளங்கிடுவான். அப்ப உலக வாழ்க்கைக்கு நம்ம தேவைக்குத்தான் பயன்படுத்தணுமே தவிர
அதுவே நம்மளுடைய வாழ்க்கையை என்ன செய்யாது, நடத்திடாது. ஆனா இன்னைக்கு மாணவர்கள் என்ன செய்யறாங்க, நாம் எதனுடன் இருக்கிறோமோ, ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு மர இலைக்கிற பற்ற இருக்கு இல்லையா, நீங்க எல்லாரும் கவனமா கேளுங்க. சின்ன பாக்குறதுக்கு சாதாரண மெசேஜா தெரியும். இதை கொஞ்சம் நீங்க ஆழமா யோசிங்க அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளுடைய நிலை என்னங்கிறத நம்ம உணரலாம். இன்னைக்கு நம்மளுடைய காலங்கள் முடிஞ்சிருச்சு. ஆனா வரக்கூடிய ஜெனரேஷன் இந்த அதாவது இணையதளத்தை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு அவனுடைய பிறப்பு சான்றிதழ் அதுலதான் இருக்கு, அவருடைய இருப்பு சான்றிதழ் அதுலதான் இருக்கு. அதன் மூலியமா தான் நான் இந்த இடத்துல தான் குடியிருக்கிறேன், நான் இன்னார்தான், இன்னாருடைய மகன் தான் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு உலகம் போயிருச்சு. அதனால இதை பயன்படுத்தித்தான் ஆகணும். இதை என்ன செய்யணுங்க, பயன்படுத்தித்தான் ஆகணும். எது சொல்ல வர அப்படின்னா, ஒரு மர இழைக்கக்கூடிய பற்ற இருக்கு, மர இணைப்பு பற்ற, அதுல வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. ஒரு மனிதர் அந்த வேலை செய்யக்கூடிய மனிதரை பார்ப்பதற்காக போறார். இப்ப அவர் அந்த மரம் இழைக்கக்கூடிய பட்டையில போய் உட்கார்ந்து இருக்கிறார். தன்னுடைய நண்பர் வேலையை முடிச்சுட்டு வரட்டும், நம்ம அவர்கிட்ட பேசிக்கிறோம் அப்படின்னு இவர் உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப அந்த மர இழைப்பு தூசி இவர் மேல படுமா படாதாங்க? படுமா படாத? வாலிபர் சொல்லுங்க. அதே போலதான் நாம் எந்த விஷயத்தினூட நம்ம அதிகமாக பயணிக்கிறோமோ, எந்த விஷயத்தினூட அதிகமாக பயணிக்கிறோமோ அந்த விஷயம் நம்ம என்ன செஞ்சிடும், நாமல் விரும்பாமலேயே நம்மகிட்ட உருவாயிரும். நாமல் விரும்பாமலேயே. காட்டுவாசிகள் நாட்டுக்குள்ள வந்து வாழ முடியுமா? வாலிபர் சொல்லுங்க. காட்டுவாசிகள் நாட்டுக்குள்ள வந்து வாழ முடியுமா? முடியவே முடியாது. காரணம் என்னங்க, அவனும் மனிதன் தான். 2 கைகள், 2 கால்கள், 2 கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு வாய், எல்லாமே நம்மை போலதான் அவரும் வாழுகின்றான். ஆனால் அவன் எதை சார்ந்து இருக்கின்றான்? அந்த மிருகத்தோட வாழ்க்கையில சார்ந்து இருக்கின்றான். அதனால மிருகத்தன்மை அவனிடம் உண்டாயிருக்கிறது. அப்ப நம்ம இந்த வாழ்க்கையில எதை நாம் அதிகமாக சார்ந்திருக்கிறோமோ அந்த விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையை நிச்சயம் நடத்தி கொண்டு போகும். இப்ப நான் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னு சொன்னா, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, திருமணமான பெண்மணிகளாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நாம் அதை ஒரு என்ன விஷயம் நமக்கு தெரிய வேண்டுமோ, என்ன மெசேஜ் தெரிய வேண்டுமோ அந்த மெசேஜை மட்டும் நாம் பார்த்து விட்டு அதை ஓரமாக நம்ம வைத்து விட வேண்டும். 24 மணி நேரமும் என்ன செய்யறாங்க, பஸ் பையில வச்சிருக்கிறாங்க, பஸ்ல போறான், தொங்கிக்கிட்டு போறான், ஆனா போன் அடிக்குது, உடனே என்ன செய்யறான், போன் அட்டன் பண்றான். அந்த போன்ல ஏதோ ஒரு ராங்கான ஒரு மெசேஜ் வருது, பதட்டமான ஒரு நிலை வருது, பிடிச்சிருக்க கையை விட்டுறான். படியில என்னங்க, பிடிச்சிருக்க கையை என்ன செஞ்சிடறான், விட்டுறான். கீழே விழுந்து என்ன செஞ்சிடறான், மரணத்துக்குள்ளாயிரம், விபத்துக்குள்ளாயிரம். பைக்கில் போய்கிட்டு இருக்கான், ஒரு மெசேஜ் வருது, ஒரு போன் வருது, உடனே அட்டன் பண்றான். பதட்டமா என்ன செய்யறான், பைக்கை கொண்டு யாரு முன்னாடியே கொண்டு கொடுத்துறான். அப்ப நாம் நமக்காகத்தான் இந்த இணையதளமே தவிர இணையதளத்திற்காக நாம் இல்லை என்ற அந்த விஷயத்தை நன்கு உணர்ந்து அதை நல்வழியில் அந்த நேரத்திற்கு மட்டும் பயன்படுத்தி மித்த நேரங்கள் நம்ம அறிவை கொண்டு செயல்படக்கூடிய அறிவை அதன் மூலமாக வளர்த்து அந்த வளர்ச்சியை நாம் அறிவை கொண்டு செயல்பட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் நாம் வெற்றியான இடத்துக்கு அடைய முடியும். அதே போல இறைவனுடைய பொருத்தத்தையும் அடைய முடியும். அந்த இறைவனுடைய விஷயத்தை, ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன், இறை நம்பிக்கை இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஆனால் நம்ம வழங்கக்கூடிய வழிபாடுகள் தான் தவிர, அதாவது மாற்றங்களா இருக்கே தவிர, வேற வேறையா இருக்கே தவிர, நாம் சென்றடையக்கூடிய இடம் சொர்க்கம் நரகம் என்ற அந்த 2 இடத்தை தவிர வேற எந்த இடமும் இறுதியான இடம் இல்லை. அந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த இறைவன் விரும்பக்கூடிய அந்த உள்ளத்தை நாம் நல்ல உள்ளமாக மாற்ற வேண்டும். இந்த இணையதளத்தை பயன்படுத்தி நாம் இந்த உள்ளத்தை பிறருக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளமாக, பிறருடைய கஷ்டத்தை உணரக்கூடியவராக, பிறருடைய உணர்வை நாம் உணரக்கூடிய, பிறரை மனிதனை மனிதனாக நேசிக்கக்கூடிய அந்த நல்ல தன்மைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே அவர்தான் வெற்றி பெற முடியும். அவரை கொண்டுதான் இந்த உலகத்துடைய காரியங்கள் நடக்கும். இறைவன் நாம் அனைவரையும் பார்த்து சொல்லுகின்றான், நீங்கள் என்ன செய்ய, ஒற்றுமையாக இருங்கள். ஒற்றுமை என்னும் கையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள். உங்களுடைய காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். அப்ப நம்ம இந்த இணையதளங்களை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ம வாழ்க்கைக்கு எதெல்லாம் நல்ல விஷயங்களை தருகிறதோ அதை எடுத்துக்கொண்டு நம்மால் முடிந்த, இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆபத்து, இணையதளத்துல
இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம உதாரணத்துக்கு இப்ப சமீபத்தில் நடந்தது, கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம். நிலச்சரிவு என்ன செஞ்சு எல்லாருக்கும் தெரியும். அந்த நிலச்சரிவு சமயத்தில் இந்த இணையதளம் இல்லைன்னு சொன்னா அந்த ஏரியா மக்களுக்கு மட்டும்தான் அந்த வருத்தம் இருந்திருக்கும். ஆனா இந்த இணையதளத்தின் மூலியமாக முழு உலகத்திற்கும் தெரியும், முழு உலக மக்களும் அந்த மக்களுக்காக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். இது உண்மையா இல்லையா? நாமளும் வருத்தப்பட்டோம், நாமளும் கடவுள்கிட்ட வேணும், இறைவா அந்த மக்களை நீ என்ன செய்ய காப்பாத்து, மண்ணுக்குள்ள புதைந்தார்கள். இதே நிலைமையை விட்டு நம்மளை பாதுகாக்கணும் என்ன செய்ய நம்ம இறைவன்கிட்ட கேட்டோம். ஆக அந்த இணையதளத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த விதத்தை கொண்டுதான் தீமைகளாக நன்மைகளாக மாறும். ஆக இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பு நாம் பயன்படுத்தக்கூடிய முறையிலே தான் இருக்கிறது, தீமைகளும் நன்மைகளும் என்று கூறி நமது நிர்வாக பெருமக்களுக்கும் இதிலே பட்டிமன்றத்திலே அணிகளாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த சகோதர சகோதரிகளுக்கும் இதை கண்டுகளித்த உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நல்ல நாளிலே பாராட்டுகளையும் கூறி இந்த பட்டிமன்றத்தை பிடித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.